எல்லாத்துக்கும் வணக்கம். ஸோ மறுபடியும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஆக்சுவலா லாஸ்ட் வீடியோக்குள்ள நம்ம அந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸை பற்றி நம்ம பேசிக்கிட்டு இருந்தோம். அந்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷனு, ரோலிங் ரிட்டர்னு, ஷார்ப் ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருந்தோம், நம்ம பார்த்தோம். பட் ஒரு ஸ்டாக்கை 360 டிகிரியில் அனலைஸ் பண்ண குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் மட்டும் பத்தாது, குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டரையும் நம்ம பார்க்கணும். அதாவது குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது வெறுமன நம்பரை பற்றி தான் பேசும். எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துச்சு, எந்த பீரியடில் கொடுத்துச்சு, எவ்வளோ ரிஸ்கில் கொடுத்துச்சு, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாத்தையுமே அது பேசும். பட் அப்படி ஒரு ரிட்டர்ன் கிடைக்கிறதுக்கு எது காரணமாக இருந்துச்சுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. இப்போ ஒரு கார் வந்து ஒரு ரேஸில் ஃபர்ஸ்டாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். இந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது என்னன்னா, அந்த கார் வந்து எவ்வளோ சிசி இன்ஜினு, அந்த காரோடைய டயர் எவ்வளோ ஹெல்த்தியாக இருந்துச்சு, அந்த காரில் ஏரோடைனமிக்ஸ் எப்படி இருந்துச்சு, அந்த காரோடைய விண்ட்ஷீல்ட்ஸ் எப்படி இருந்துச்சு, இந்த மாதிரி அந்த காரை பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனையும் பேசுறது அந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்னு வச்சுக்கோங்களேன். குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்னு என்னன்னா, இதுக்கு காரணம் அந்த கார் ஃபர்ஸ்ட் வர்றதுக்கு அந்த கார் நல்ல கண்டிஷன்ல இருந்து மட்டும் காரணம் இல்லை, அந்த காரோடைய டிரைவருடைய பர்ஃபார்மன்ஸும் சேர்த்து தான் அது நடத்துது. அப்போ அந்த டிரைவர் எந்த அளவுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவர், அந்த டிரைவர் இதுக்கு முன்னாடி எத்தனை ரேஸ் இந்த மாதிரி ஹேண்டில் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறதையும் பார்த்தோம்னா தான் அந்த கார் உண்மையிலேயே ஃபர்ஸ்ட் வருவாங்கிறத புரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்டை ஒரு 360 டிகிரியில நம்ம பர்ஃபெக்டான ஒரு மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ணணும்னா வெறும் நம்பர்களை மட்டும் பார்த்து பிரயோஜனம் இல்லை, குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸையும் நம்ம சேர்த்து பார்க்கணும். இந்த வீடியோவில் அதை பற்றி தான் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது வெறும் நம்பர் இல்லை. இந்த நம்பரை பற்றி நம்ம பேச போகிறது இல்லை. போன வீடியோலேயே நிறைய நம்பரை பற்றி கேட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ போர் கூட அடிச்சிருக்கலாம், வேறு வழியில் அது பார்த்து தான் ஆகணும். இந்த வீடியோவில் நம்பரை பற்றி பேச போகிறது இல்லை. குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டரில் நம்ம ஃபர்ஸ்ட் பேச போகிறது ஃபண்ட் மேனேஜரை பற்றி. ஒவ்வொரு மியூச்சுவல் ஃபண்டையும் ஏதோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் தான் மேனேஜ் பண்ணுவார், ஏதோ ஒரு தனிப்பட்ட நபர் தான் மேனேஜ் பண்ணுவார். ஒரு எஸ்பிஐ லார்ஜ் கேப் இருக்குன்னா அது ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். எஸ்பிஐயோடைய செக்டோரியல் ஃபண்ட்ஸ் இருக்குன்னா அது ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். எஸ்பிஐயோட மியூச்சுவல் ஃபண்ட் எஸ்பிஐயோடைய ஸ்மால் கேப் ஃபண்டை ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். இந்த மாதிரி ஒவ்வொரு ஃபண்டுகளையும் ஏதோ ஒரு ஃபண்ட் மேனேஜர் மேனேஜ் பண்ணுவார். அப்படி மேனேஜ் பண்ணக்கூடிய அந்த ஃபண்ட் மேனேஜர் யார், ஆக்சுவலா அவரோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, இதே மாதிரி எத்தனை ஃபண்டுகளை அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரு, இதுக்கு முன்னாடி அவர் ஹேண்டில் பண்ண ஃபண்டுகள் எல்லாத்துலேயும் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்காரு, இதெல்லாம் ஃபேக்டர் இல்லை. அந்த காரோடைய டிரைவரும் முக்கியமான ஃபேக்டர் இல்லையா. நம்ம காரோடைய ஆர்சி சிசி இவ்வளவு, இந்த காரோடைய மைலேஜ் இவ்வளவு, இந்த காரோடைய ஃபியூல் கெப்பாசிட்டி டேங்க் இவ்வளோ, இந்த காரில் பவர் ஸ்டேரிங் இருக்குது, அலைவீல் இருக்குன்னு எவ்வளவோ பேசலாம். எண்ட் ஆஃப் தி ரேஸில் அந்த கார் ஃபர்ஸ்ட்டில் வரணும்னா அதோட டிரைவரையும் பற்றி தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப முக்கியமாகுது. அதை மாதிரி நம்ம ஒரு மியூச்சுவல் ஃபண்டை நீங்கள் போடுறதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்டை அந்த ஃபண்டை யார் ஹேண்டில் பண்ணுறா அப்படிங்கிற அந்த ஃபண்ட் மேனேஜரோடைய ட்ராக் ரெக்கார்டையும் நீங்கள் பார்க்கணும். அந்த ஃபண்ட் மேனேஜருடைய ட்ராக் ரெக்கார்டையும் நீங்கள் பார்க்கணும். இதுக்கு முன்னாடி அவர் எவ்வளோ ஃபண்டு ஹேண்டில் பண்ணியிருக்காரு, அதில் எப்படி பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருக்காரு, இந்த ஃபண்டை அவர் எவ்வளோ நாள் ஹேண்டில் பண்ணிக்கிட்டு இருக்காரு, எவ்வளோ நல்லா ஹேண்டில் பண்ணிட்டு இருக்காரு அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நார்மலாக ஒரு 10+ இயர்ஸ் ஒரு ஃபண்ட் மேனேஜர் வச்சிருக்காரு, அப்படி மேனேஜ் பண்ணுறாருன்னா அவருக்கு ஓரளவுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு கமெண்டபிள் எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த 2 வருஷம் 1 வருஷம் ஃபர்ஸ்ட் வருஷம் அதெல்லாம் ரிஸ்க் எடுக்கிற மாதிரி. ஒரு எக்ஸ்பீரியன்ஸான பேட்ஸ்மேன் வந்து ஒரு கிரிக்கெட்டில் ஆடும்பொழுது இவர் இப்படி அடிப்பார்னு உங்களுக்கு ஒரு அபிப்பிராயம் இருக்கும். ஆனால் ஒரு புதுசாக ஒரு என்ட்ரி ஆகிறார், ஃபர்ஸ்ட் மேட்ச்சில் ஒரு இறங்குறாருன்னு வச்சுக்கோங்களேன், இப்போ அவர் நல்லாவும் அடிச்சிடலாம், டக் அவுட்டும் ஆயிடலாம். அவரை பற்றி அவர் பர்ஃபார்மன்ஸை நம்ம கணிக்க முடியாது. அதுக்கு பெஸ்ட்டாக நம்ம என்ன பண்ணலாம், நல்லா பர்ஃபார்ம் பண்ண பேட்ஸ்மேனுமே மேட்ச்சில் இறக்கி விடலாம். அந்த மாதிரி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸை செலக்ட் பண்ணும்பொழுது அந்த ஃபண்டோடைய ஃபண்ட் மேனேஜருக்கு ஒரு அட்லீஸ்ட் ஒரு 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கா, இதுக்கு முன்னாடி ஒரு 2-3 ஃபண்டுகளாச்சும் அவர் ஹேண்டில் பண்ணியிருக்காரா அப்படிங்கிறது எல்லாத்தையும் ஒரு தடவை பார்த்துட்டீங்க அப்படின்னு சொன்னால் அது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஃபண்ட் மேனேஜர் மட்டும் பார்த்தா போதுமா, இல்லை, ஏஎம்சியும் பார்க்கணும். ஏஎம்சினா அசட் மேனேஜ்மெண்ட் கம்பெனி, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி, டாடா மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி நம்ம சொல்கிறோம்ல, அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியோடைய பர்ஃபார்மன்ஸ், அதோடைய பிராண்ட் எந்த அளவுக்கு ட்ரஸ்டட், அதில் எவ்வளோ இன்வெஸ்டர்ஸ் அதில் நம்பி பணம் போடுறாங்க, இதுக்கு முன்னாடி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மேலே ஏதாவது கேஸு இல்லை அவங்க ஏமாத்திருந்தா ஏதாச்சும் கம்ப்ளைண்ட்ஸு, இந்த மாதிரியான விஷயங்கள் இருக்கா அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி மேலே அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும். இப்போ உங்களுக்கு இப்போ டாடா மியூச்சுவல் ஃபண்ட்னா ஓகே,
ஓகே நம்மளுக்கு டாட்டானா யாருன்னு தெரியும், டாடா குரூப்ஸ் ஒரு 200 வருஷமா இருக்குதுன்னு தெரியும், எஸ்பிஐ மியூச்சுவல் ஃபண்ட்னா எஸ்பிஐ பேங்க் என்ன பர்ஃபார்ம் பண்ணியிருக்குன்னு தெரியும், எஸ்பிஐ பேங்க் எத்தனை வருஷமா இருக்கு அப்படிங்கிறது தெரியும். இந்த மாதிரி ட்ரஸ்டட் பிராண்டுகளில் மேக்ஸிமம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடலாம் நம்ம. அதுக்குன்னு புதுசாக வர்றவங்க எல்லாம் மோசமானவங்க அப்படின்லாம் அர்த்தம் இல்லை. அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை அவங்க நிரூபிக்கட்டும். இப்போ நீங்க இந்த படத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னு சொன்னோம்னா ஒரு ஹீரோவெல்லாம் புது ஹீரோவெல்லாம் வந்தாங்கன்னா முதல் 4 சின்ன சின்ன படங்கள்லாம் நடிப்பாங்க. அதுக்கப்புறம் பெரிய டேரக்டர்ஸ் இல்லை இந்த புது டேரக்டர் வந்தாங்களா என்ன பண்ணுவாங்கன்னா முதல்ல சின்ன சின்ன ஹீரோ வச்சு ஒரு 4-5 படம் ஹிட் கொடுப்பாங்க. அப்புறம் சின்ன சின்ன படத்தை வச்சு ஹிட் கொடுத்ததுன்னா அதுக்கப்புறம் பெரிய ஹீரோக்கெல்லாம் கூப்பிட்டு கதை கேட்பாங்க. லோகேஷ் கனகராஜ் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்துருக்கோம்ல. அது மாதிரி தான் மியூச்சுவல் ஃபண்டும். ஒரு ஏஎம்சி ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்கு அப்படின்னு சொன்னா நார்மலா புதுசா நீங்க போடுறீங்க, புதுசா ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போடுறீங்கன்னா ஒரு ட்ரஸ்டட் பிராண்ட்ல போறது அப்படிங்கிறது எப்பவுமே கரெக்டான விஷயமா இருக்கும். புதுசா வந்திருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகளுடைய ஃபண்டு கொஞ்சம் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் கூட போடலாம். ஏன்னா புதுசா வந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் கம்பெனிகள்ல ஆல்ரெடி அறிமுகமான அவங்களோட ரிலேஷன்ஷிப்ல க்ளோஸ் சர்க்கிள் இருக்கவங்க ஆல்ரெடி பணம் போடுவாங்க. அது ஒரு 2-3 வருஷம் பர்ஃபார்ம் ஆகட்டும், அதுக்கப்புறம் நம்ம அதுக்குள்ள போகலாம். ஸோ ஆரம்ப காலகட்டங்களில் முடிஞ்ச அளவுக்கு ட்ரஸ்டட் பிராண்டுகளை நம்புங்க. ஏஎம்சி ட்ரஸ்டான பிராண்டுகள் இருக்கக்கூடிய மியூச்சுவல் ஃபண்டுகளை போடுங்க. அதுவே பெரிய லிஸ்ட் இருக்கு இந்தியாவில். மொத்தம் இன்னத்த தேதியில் நான் இன்னைக்கு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 6ஆம் தேதி ஜூன் 6ஆம் தேதி 2025 பேசிட்டு இருக்கேன். இன்னத்த தேதியில் கிட்டத்தட்ட ஒரு 48 மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிகள் இருக்கு. இதுல 30 கம்பெனிகளுக்கு மேல ட்ரஸ்டட் பிராண்டு தான், அதாவது பழைய பிராண்டுகள். அதுக்கு அப்புறம் வந்தது கூட ட்ரஸ்டட் பிராண்டுன்னு சொல்ல முடியாது, அதெல்லாம் புதுசா வந்த கம்பெனிகள், இப்போ ஆரம்பிச்ச கம்பெனிகள் அந்த மாதிரி. பட் ஒரு டாடா, எஸ்பிஐ, HDFC, ஐசிஐசி இந்த மாதிரிலாம் நம்ம போறச்சு அதெல்லாம் ஒரு நம்பிக்கையான ஒரு பிராண்டை கிரியேட் பண்ணியிருக்காங்க. அவங்க மேல பெருசா ஹிஸ்டாரிக்கலா எந்த பெரிய ஒரு கம்ப்ளைண்ட்ஸும் இல்லை. இன்வெஸ்டர்ஸ் பேஸ் அதிகமா இருக்கு, நிறைய இன்வெஸ்டர்ஸ்கள் அவங்கள நம்பி பணம் போட்டிருக்காங்க. இதெல்லாத்தையும் நம்ம செக் பண்ணணும். இது எல்லாத்தையுமே செக் பண்ணணும். சரி, ஃபண்ட் மேனேஜரை பேசியாச்சு, ஏஎம்சியை பேசியாச்சு, அதாவது அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி பத்தி பேசியாச்சு. வேற என்ன பார்க்கறது? அந்த நிறுவனத்துடைய சைக்காலஜி எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதாவதுங்க ஒரு ஒரு நிறுவனம் இருக்கு, ஒரு ஃபண்ட் மேனேஜர் இருக்காரு, அந்த ஃபண்டை நடத்தக்கூடிய அந்த ஏஎம்சி கம்பெனி இருக்கு, அப்படி இருக்கு இல்லையா? அவங்க எந்த அளவுக்கு அந்த குரோத்தை அல்லது எந்த அளவுக்கு அந்த ஃபண்ட் ஸ்ட்ராட்டஜியை நிர்ணயிக்கிறாங்க, தீர்மானிக்கிறாங்க. ஓகே, எந்த அளவுக்கு ஒரு டிசிப்ளின் இருக்கு, அல்லது எப்படி சொல்றது, எந்த டைம்ல செயல்படுறாங்க அப்படிங்கிறதுலாம் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். அதுல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாத ஒரு ஃபண்ட் மேனேஜர், பெரிய பிராண்ட் இல்ல, ஒரு சின்ன பிராண்டு, அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது நல்லா இருக்குங்கிற ஒரு அபிப்பிராயத்தில் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்ல ஒரு ஃபண்டை போட்டுருவாங்க, ஒரு ஃபண்டை கிரியேட் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் அது மோசமா பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது என்ன பண்ணுவாங்கன்னா அதுல இருந்து ஸ்டாக்ஸை மறுபடியும் ரீபேலன்சிங் பண்ணி வெளியே எடுத்துட்டு மறுபடியும் புது ஸ்டாக்ஸை போட்டு ஏகப்பட்ட சொதப்பி எக்ஸ்பென்ஸை பெருசாக்கி எக்ஸ்பென்ஸ் ரேஷியோவை அதிகமாக்கி விட்டுருவாங்க. இந்த எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதிகமாகிறதுக்கு காரணமே நிறைய ஃபண்ட் மேனேஜர்கள் அதை எப்படி ஹேண்டில் பண்றதுன்னு தெரியாமல் நிறைய நேரங்களில் ஒரு ஃப்ரீக்வெண்டா அதை ஹேண்டில் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். இங்கே நார்மலா குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸை பொறுத்த வரைக்கும் அந்த கம்பெனி, அந்த ஃபண்டு, இதுக்கு முன்னாடி இந்த ஃபண்டை அவங்க எப்படி மேனேஜ் பண்ணிட்டு இருக்காங்க, அந்த ஃபண்டை எத்தனை தடவை ரீபேலன்சிங் பண்றாங்க, எப்படி அழகா ஹேண்டில் பண்றாங்க, இதெல்லாம் தான் குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸ்ல ரொம்பவுமே முக்கியமான ஒரு ஃபேக்டர். அதை ஞாபகம் வச்சுக்கணும். இது ஒரு பெரிய டாபிக் இல்லை, பட் இதெல்லாம் நீங்க பார்க்க வேண்டியது ரொம்ப முக்கியம். போர்ட்ஃபோலியோ ட்ரெயின் ஓவரை பொறுத்த வரைக்குமே அந்த குறிப்பிட்ட மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நீங்க போடுறீங்க இல்லையா, அதுக்கு எத்தனை டைமுக்கு ஒரு தடவை அந்த அதுல கூடிய ஸ்டாக்கை வித்துட்டு மறுபடியும் புது ஸ்டாக் மாத்துறாங்க. அது ரொம்ப பண்ணக்கூடாது, அது ரொம்ப முக்கியம். நார்மலா 30% மேல டேர்ன் ஓவர் நடந்துச்சுன்னா, 30% மேல டேர்ன் ஓவர் நடந்துச்சு ஒரு வருஷத்துல 10 தடவை 5 தடவை அந்த ஸ்டாக்கை மாத்திக்கிட்டே இருந்தாங்கன்னா அவங்களோட டிசிஷன்ல அவங்க கான்ஃபிடண்டா இல்லைன்னு அர்த்தம், டிசிஷனை தப்பா எடுத்துட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். ஸோ ரீபேலன்சிங் அதிகமாக நடக்குதுங்கிற அர்த்தம், எக்ஸ்பென்ஸ் ரேஷியோ அதை எங்கேயும் கொண்டு போய் விட்டுரும். ஸோ டேர்ன் ஓவர் கம்மியா இருக்கக்கூடிய ஃபண்டுகளை பார்க்கணும். நம்ம அதிகமா டேர்ன் ஓவர் நடக்குதுன்னா அவங்க அதிகமா தப்பு பண்றாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான காரணம். சில நேரங்கள்ல ரேரா மார்க்கெட்டே மாறி நியூஸ் வரும்போது அந்த மாதிரி நடக்கும். பட் மோஸ்ட் ஆஃப் தி டைம் இது அந்த ஃபண்ட் மேனேஜருடைய தவறுகள்ல அதிகமா நடக்கும். ஒரு ஃபண்டை எடுத்துறது, நல்லா பர்ஃபார்ம் பண்ணணும்னு நம்பி இருப்பாரு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு பர்ஃபார்ம் பண்ணாதுங்கிறது அப்புறம் தான் தெரியும். உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபண்டை கொண்டு வர்றது, அப்புறம் அதுவும் பர்ஃபார்ம் பண்ணி அதை க்ளோஸ் பண்ணிட்டு இன்னொரு ஃபண்டை கொண்டு வர்றது. ஸோ இதை தான் டேர்ன் ஓவர் அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ரீபேலன்சிங் அண்ட் டேர்ன் ஓவர்.
இந்த டேர்ன் ஓவர் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக நடக்கக்கூடாது ஒரு ஃபண்டில். அது எப்போவுமே நம்ம கரெக்டாக பார்த்துக்க வேண்டியது கட்டாயமாகுது. ஸோ இந்த போர்ட்ஃபோலியோ டேர்ன் ஓவரையும் நம்ம கவனிக்கணும். அப்புறம் டிரான்ஸ்பரன்சியை பொறுத்த வரைக்கும் அந்த ஃபண்டை பற்றின கம்ப்ளீட் ஃபேக்ட் செட்டு ப்ரொவைட் பண்ணுறாங்களா, அந்த ஃபண்டை பற்றின அடிக்கடி வெபினார்களை கண்டக்ட் பண்ணுறாங்களா, ஓகே. ஸோ கிளியர் எக்ஸ்பிளனேஷன் இருக்கா, இதெல்லாமே இதில் நம்ம வரும். நார்மலாக ஒரு ஏஎம்சி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ஃபண்டை லான்ச் பண்ணிட்டு அதை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு 10 இன்வெஸ்டர்ஸை உள்ளே கொண்டு போயிட்டு அதை வச்சு அப்படியே அந்த ஏஎம்சி ரன் பண்ணிட்டு இருக்கிறதுல விஷயம். அதுக்கப்புறம் இதெல்லாம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறம் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் மெயிலோ இல்லை ஒரு வெபினார் கண்டக்ட் பண்ணியோ அந்த ஃபண்டில் என்ன நடந்துட்டு இருக்கு, எப்படி போயிட்டு இருக்கு அப்படிங்கிற எஜுகேஷனை அந்த இன்வெஸ்டருக்கு அந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனி கொடுக்கணும். அப்பப்போ ஃபேக்ட் ஷீட்ஸை வெளியிடணும். அதில் ஏதாவது மாறுதல்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் அதை வெளியிடணும். இல்லை ஃபண்ட் மேனேஜரில் ஏதாவது மாறுதல் பண்ணுறாங்கன்னா அதை வெளியிடணும். இந்த டிரான்ஸ்பரன்சியும் இந்த கம்யூனிகேஷனும் நல்லா இருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும். நம்ம பார்க்கணும். ஸோ ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனியில் நம்ம மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் போட்டு உட்காந்துருந்தாலுமே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த மியூச்சுவல் ஃபண்ட் கம்பெனிலேருந்து ஒரு மாதத்துக்கு ஒரு மெயிலோ இல்லை 2 மாதத்துக்கு ஒரு காலோ இல்லை ஒரு 6 மாதத்துக்கு ஒரு வெபினாரோ கண்டக்ட் பண்ணி அந்த ஃபண்டோ என்ன மாதிரி போய்கிட்டு இருக்கு அப்படிங்கிறதெல்லாம் சொன்னாங்கன்னா நம்மளும் அதில் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அதிகப்படுத்துவோம். அந்த டிரான்ஸ்பரன்சி இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கும் அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நம்பிக்கை இருக்கும். இல்லை மோசமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் ஃபண்ட்லேருந்து வெளியே வரக்கான முயற்சிகள் எடுப்போம். அந்த நம்பிக்கையை எந்த அளவுக்கு அந்த நிறுவனமும் அதோடைய ஃபண்ட் மேனேஜரும் ஏற்படுத்துகிறாங்க அப்படிங்கிறது தான் இந்த குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸோடைய ஒட்டுமொத்த கான்செப்ட். ஓகே, இது ஒரு சின்ன டாபிக் தான் இந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர் அப்படிங்கிறது. பட் இது உண்மையாலுமே பெரிய சேஞ்சஸை ஏற்படுத்தும். நீங்கள் ஒரு எமோஷனலான ஒரு டிரைவரை உட்கார வச்சு ரேஸ் ஓட்டினீங்கன்னு எப்படி இருக்கும்? ஒருத்தர் ஓவர்டேக் பண்ணிட்டு போனான்னா அது பொறுமையாக ஹேண்டில் பண்ணாமல் நேராக போய் ஒரு வண்டி பின்னாடி இடித்து அவரை ஆக்சிடென்ட் பண்ணி இவனும் ஆக்சிடென்ட் பண்ணி எப்படி? அப்போது ஒரு டிரைவருடைய குணாதிசயம் எப்படி எவ்வளோ முக்கியமோ அதே மாதிரி தான் இந்த குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டரில் அந்த ஃபண்ட் மேனேஜருடைய எக்ஸ்பீரியன்ஸும் ஹிஸ்ட்ரியும் நம்மளுக்கு முக்கியம். அந்த ஏஎம்சி அந்த மியூச்சுவல் ஃபண்ட் நிறுவனத்தோட ரெப்புடேஷனும் அதோடைய கவர்னன்ஸ் எப்படி இருக்குது அப்படிங்கிறத முக்கியம். கிளியரான ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ஸ்டைல் வச்சுருக்காங்களா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். டேர்ன் ஓவர் கம்மியாக நடக்குதா அல்லது அதிகமாக நடக்குதா அப்படிங்கிறத பார்க்குறது ரொம்ப முக்கியம். டிரான்ஸ்பரண்டான கம்யூனிகேஷன் இருக்கா அப்படிங்கிறது முக்கியம். இது கூட குவான்டிடேட்டிவ் ஃபேக்டர்ஸில் நம்ம படித்த ஸ்டாண்டர்ட் டீவியேஷன், ரோலிங் இன் ரிட்டர்ன்ஸு, ஷார்ப் ரேஷியோ, இந்த மாதிரியான விஷயங்களையும் நீங்கள் சேர்த்து பார்க்கும் பொழுது ஒரு சிறந்த மியூச்சுவல் ஃபண்ட்ஸை நம்ம தேர்ந்தெடுத்துட முடியும். அதில் எந்த விதமான குழப்பமும் கிடையாது. மியூச்சுவல் ஃபண்ட்ஸை தேர்ந்தெடுக்கிறது நம்ம பேசிகிட்டு இருக்கோம்ல. ஓகே, இதெல்லாம் நம்ம பேசிகிட்டு இருக்கிறது எல்லா விஷயமுமே என்னென்னா நம்பர்களை பற்றி பேசணும், குவாலிட்டேட்டிவ் அனலைசிஸை பற்றி பேசணும். இதை தாண்டி உங்களுடைய தேவைன்னு ஒன்று இருக்குல்ல. ஓகே, என்னுடைய தேவை என்ன இருக்குது? இப்போது உதாரணத்துக்கு என்னால் இவ்வளோ தான் பணம் போட முடியும், என்னால் ஒரு மாதம் 5000 ரூபா தான் போட முடியும், இல்லை என்னால் ஒரு தடவை 1 லட்ச ரூபா போட்டு அதுக்கப்புறம் எனக்கு நான் பணம் போட மாட்டேன், என்னைக்காச்சும் ஒரு பணம் நான் மறுபடியும் ஆட் பண்ணுவேன், இல்லை ஒரு தடவைக்கு மேலே என்னால் போட முடியாது, இல்லை மாதம் 5000 ரூபா என்னால் தொடர்ந்து கட்டிகிட்டு இருக்க முடியாது, சில மாதம் 2000 ரூபா கட்டுவேன், மறுபடியும் 5000 ரூபா கட்டுவேன். பட் எனக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இந்த என்னோடய பொண்ணு கல்யாணத்துக்கு, என்னுடைய பையன் படிப்புக்கு, இல்லை நான் வீடு கட்டுறதுக்கு, இல்லை ஒரு வெக்கேஷன் போகிறதுக்கு இத்தனை வருஷம் கழிச்சு இத்தனை மாதம் கழிச்சு எனக்கு இவ்வளோ பணம் தேவைப்படும். இந்த விஷயம் இருக்குல்ல, உங்களோட தேவைன்னு ஒன்று இருக்குல்ல, இதன் அடிப்படையில் ஃபண்டை செலக்ட் பண்ணுறது ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம படித்த இந்த குவான்டிடேட்டிவ் அனலைசிஸோ இல்லை குவாலிட்டேட்டிவ் ஃபேக்டர்ஸோ இதெல்லாமே அந்த ஃபண்டு நல்ல ஃபண்டா, அந்த கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணலாமா, இல்லை அந்த கம்பெனி எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, அந்த ஃபண்டு எந்த அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுது, இந்த விஷயத்தெல்லாம் நம்மளுக்கு சொல்லிடும். பட் இதோட இன்னொரு பகுதி என்னோட தேவை என்ன, என்னோட தேவைக்கு இது. ஏன்னா நீங்கள் இப்போ நார்மலாக எஸ்பிஐ பேங்க்கும் நல்ல பேங்க்கு தான், கோட்டாக் பேங்க்கும் நல்ல பேங்க்கு தான், அதுலலாம் குழப்பம் இல்லை, ரெண்டுமே நல்ல பேங்க்கு தான். ஆனால் என்னால் ஒரு 500 ரூபா தான் மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியும்னா நான் எஸ்பிஐ பேங்க்கில் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவேன். ஏன்னா அங்கே 500 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணால் போதுமானது. ஆனால் நெட் பேங்கிங் அந்தளவுக்கு சிறப்பாகலாம் இருக்காது. ஆனால் ஒரு கோட்டக் பேங்க் போனீங்கன்னா அங்கே மினிமம் பேலன்ஸே 15000 ரூபா மெயின்டைன் பண்ணணும். ஆனால் நெட் பேங்கிங் சர்வீஸ் இதெல்லாம் வேறு லெவலில் நம்மளுக்கு இருக்கும். அப்போ என்னுடைய தேவை என்ன அப்படிங்கிறத பொறுத்து எனக்கு எது பெஸ்ட் பேங்க்குன்னு முடிவாகும். இப்போ என்னால் 15000 ரூபா மினிமம் பேலன்ஸ் மெயின்டைன் பண்ண முடியாது அப்படிங்கிற சூழ்நிலையில் நான் எப்படி கோட்டக்கை பெஸ்ட் பேங்க்னு சொல்லுவேன்? அது மினிமம் பேலன்ஸ் இவ்வளோ மெயின்டைன் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னு நான் திட்டுவாதீங்க.
அதே மாதிரி என்னால் 15,000 மெயின்டைன் பண்ண முடியும் அப்படின்னு சொன்னால் நான் எஸ்பிஐ பேங்க் எப்படி நல்ல பேங்க்னு சொல்லுவேன். நான் இவ்வளோ பணம் மெயின்டைன் பண்ணுறேன், ஒரு சர்வீஸ் கொடுக்குறான்னு பாரு, ஒரு நெட் பேங்கிங் நல்லா இருக்கான்னு பாரு நான் திட்டுவேன். அப்போது எது பெஸ்ட் அப்படிங்கிறது என்னுடைய தேவையை பொறுத்து மாறுபடும்ல. என்னுடைய தேவையை பொறுத்து எது பெஸ்ட் அப்படிங்கிறது இங்கே மாறுபடுது இல்லையா? அதே மாதிரி தான் ஒரு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறதும் இந்த விஷயங்கள் எல்லாம் எது நல்லா மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிடும், காட்டிடும் நம்மளுக்கு. பட் என்னோட தேவையை பொறுத்து என்னோட மியூச்சுவல் ஃபண்டை செலக்ட் பண்ண வேண்டியது ரொம்பவும் முக்கியமாகுது. இனி வரக்கூடிய கிளாஸுகளில் வரக்கூடிய டாபிக்களை அதை பற்றி ஒவ்வொன்றா நம்ம பேச ஆரம்பிச்சிருவோம். தேங்க்யூ. மறுபடியும் இது ரொம்ப சின்ன டாப்பிக்காக இருக்குது. சின்ன டாபிக் தான் இது. ஓரளவுக்கு இன்னும் லாஜிக் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்த டாப்பிக்கில் இன்னும் டீட்டெயிலாக நம்ம போக ஆரம்பிக்கலாம்.